மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார். சந்தோஷமா? ஏண்டா எங்கிட்டாவது ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஆன்மீகங்கிற பேரில் ஏதாவது கூப்பிட்டு வச்சு கூத்தடிச்சோமா அல்லது ஒரு டங்காசை பண்ணோமா அப்படியே மகிழ்ச்சியாக இருந்தோமா போனோமா இல்லாமல் அரசு பள்ளிக்குள்ளெல்லாம் போயிட்டு உன்னை யார் ஆன்மீக சொற்பொழிவு ராஜா யார் வாயில் வேணாலும் மாட்டலாம். இந்த ட்விட்டர் வாயில் மாட்டின கந்தல் அதோட க்ளோஸ். அப்படி தான் தம்பி நீங்கள் மாட்டியிருக்காப்புல. ஏர்போர்ட்டில் இறங்கின கையோடு கைது பண்ணி விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. விசாரணைக்கு முடிச்சுட்டு வெளில வந்தோடனே தம்பி என்ன சொல்ல போகிறாப்புல அப்படின்னு உலகமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தம்பி மட்டும் நினச்சிட்டு இருக்காப்புல. அவனுக்கு 1000 வேலை இருக்குது. சரி, இப்போ அவர் கைது செய்யப்பட்டார். அதை தாண்டி அதுக்காக அப்படிலாம் விட்டுற முடியாது. ஏதோ செஞ்சாப்புல, சரி போனாப்புல வந்தாப்புல, காவல்துறை நடவடிக்கை எடுத்துருச்சே, கைது பண்ணிருச்சு, விசாரணை போயிட்டு இருக்கே, அப்புறம் என்ன இதுக்கு மேலே பேசணும் அப்படின்லாம் விட்டுட்டு போக முடியாது. இதை தாண்டி தம்பி மகாவிஷ்ணுவோடைய வீடியோக்கள் சில நேற்று வைரல் ஆச்சு. அது மிஸ் ஆன வீடியோக்கள், சில வீடியோக்கள் இருக்குது. அதில் தம்பி மகாவிஷ்ணு அவர்கள் ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபட்ட அந்த மாதிரியான ஒரு வீடியோ வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நேற்று சாயங்காலம் வீடியோ போட்டாப்புல இவர் நம்ம மகாவிஷ்ணு. அதில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை வந்து போகிற போக்கில் ஒரு கிண்டல் நக்கல் நையாண்டி ஏண்டா நாக்குப்பூச்சி ஒரு அமைச்சர்னு கூட மரியாதை இல்லாமல் அவர் நீ கிண்டல் கேள்வி பண்ணுற நான் நாக்குப்பூச்சின்னு பாடி ஷேவிங் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? உள்ள அதற்கான நியாயத்தை நான் சொல்லியிருக்கேன். இவன் நாக்குப்பூச்சின்னு கூப்பிட்றது எந்த தவறும் கிடையாது. ஆனால் நாக்குப்பூச்சிகள் என்னை மன்னிக்க வேண்டும். அப்புறம் வேறு சில வீடியோக்களும் இருக்குது. இதே மாதிரி இன்னும் வேறு சில பல ஸ்கூல்களில் இந்த நாக்குப்பூச்சி போய் பேசினது, அங்கே என்ன பேசியிருக்கு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல பேர் இவன் காலில் விழுற வீடியோக்கள்லாம் கூட வைரலாக இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கள்லாம் சேர்த்து தான் இந்த நாக்குப்பூச்சை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமது மகாவிஷ்ணு அவர்கள் ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபட்ட அந்த மாதிரியான வீடியோவை இப்போ நம்ம பார்ப்போம். இதுதான் மகாவிஷ்ணு அவர்கள் ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபட்ட அந்த மாதிரியான வீடியோ. இப்போ ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம் அப்படின்னாக்கா முற்றும் துறந்த ஒரு விஷயத்தான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. முற்றும் துறந்த முனிவர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆன்மீகவாதி சாமியார் அப்படின்னாக்கா முற்றும் துறந்த நபர். முற்றும் துறந்த நபர்னா ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு அம்மனை கட்டியே அப்படியே நடந்து போறது தெருவுக்குள்ள அப்படின்னு அர்த்தம் கிடையாது. முற்றும் துறந்த நபர்னாக்கா ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் துறந்த ஒரு நபர்னு அர்த்தம். பணம், பொருள், இடம், பெண் ஆசை, பொண்ணு ஆசை, இப்படி எல்லா ஆசையும் துறந்த நபர்கள் தான் முனிவர், சாமியார் அல்லது ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு நிறைய எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி எல்லா ஆசாபாசங்களையும் நீ வரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றோமா? இங்க சாமியாரோ ஆன்மீகவாதியோ கிடையாது. ஆன்மீகவாதி என்பதற்கான அர்த்தமே வேற. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புத்தர் எடுத்துக்கலாம். புத்தர் எப்படி இருந்தாரு? எந்த பொருளின் மீதும் ஆசை கொள்ள வேண்டாம்னு சொன்னார். எதன் மீதும் ஆசையோ பற்றுதலோ வரக்கூடாது என்று சொன்னவர் தான் புத்தர். இப்போ புத்தருக்கு தெரியாதா? இதே மாதிரி பல பெண்களை கூப்பிட்டு வச்சுட்டு குஜாலா கூத்தடிக்கிறதா ஆன்மீகம் அப்படின்னாக்கா அவர் சொல்லியிருக்க மாட்டாரா? அதை அல்லது பணம் பொருளை சேர்க்கிறதா ஆன்மீகம் அப்படின்னாக்கா அவர் செஞ்சிருக்க மாட்டாரா? தன்னை ஃபாலோ பண்ணி வந்த பல கோடி மக்கள் கிட்ட எப்போ ஆளுக்கு 4 காசு கொடுங்க அப்படின்னு போட்டாலும் அவர் கோடீஸ்வரராக இருப்பார். இதே மாதிரி அவர் இப்போ பணம் பொருளோட செல்வாக்கோட ஒரு லக்ஸரியான லைஃப் அவரால் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்க முடியுமே. ஆனால் அவர் என்ன சொன்னார்? அனைத்தையும் துறக்க வேண்டும்னாரு. ஆசாபாசம் அனைத்தையும் துறக்க வேண்டும் சொன்னார். எதிலும் பற்றுதல் கொள்ளாதே, ஆசை கொள்ளாதே அப்படின்னு சொன்னவர் தான் புத்தர் அவர்கள். அப்படி என்ன புத்தர் அவரை என்ன பெரிய புடுங்கிய நீ? சரி, நம்ம விவேகானந்தர் இருக்கார், அவர் எடுத்துப்போம். அவரை ஃபாலோ பண்ண லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி சரக்கை போட்டு இலையை சுருட்டி உள்ள வச்சுக்கிட்டு விடிய விடிய பெண்களை கூட்டு வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறது, கும்மாளம் அடிக்கிறது, இதுதான் ஆன்மீகம் அப்படின்னாக்கா விவேகானந்தர் வரிக்கு எழுதியிருக்க மாட்டாரா? எப்போ டெய்லி போங்க, சாட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் சாட் பண்ணுங்க, அல்லது போவாங்க பேசுங்க, கல்லை போடுங்க, கரெக்ட் பண்ணுங்க, கொண்டு வாங்க, பண்ணை வீட்டில் உட்காந்து பொள்ளாச்சி பாய்ஸ் மாதிரி கூத்தடிங்க, அதுக்கு பிறகு தான் ஆன்மீகம் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்க மாட்டாரா? தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றிருக்க மாட்டாரா? அதை எடுத்துக்காட்டா அவர் செஞ்சிருக்க மாட்டாரா? செஞ்சு காமிச்சு போயிருக்க மாட்டாரா? ஆனால் மாறுதலா அவர் என்ன சொன்னார்? அனைத்தையும் துறக்க வேண்டும்னு சொன்னார். ஆசை கொள்ளுதல் கூடாது அப்படின்னாரு. இந்த சாதிய ஒடுக்குமுறைகள் கூடாதுன்னு சொன்னார். இந்து மதத்துக்குள்ள ரீஃபார்ம் பண்ணணும்னு சொன்னார். அப்ப நீ என்ன விவேகானந்தரோட என்ன பெரிய புடுங்கிய நீ? தம்பி மகாவிஷ்ணு, நீ கூட்டிகிட்டு போய் கும்மாளமுடி, கூத்தடி அல்லது டங்காஸ் பண்ணி நீ என்ன வேணாலும் பண்ணு. அது உன்னுடைய பிரைவேசி, உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம். உனக்கும் அவங்களுக்குமான சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது விருப்பத்தோடு நடக்கும் பொழுது யாரும் தலையிட்டு அதை கேள்வி கேட்பதற்கு எனக்கும் உரிமை இல்லை, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உரிமை இல்லை, யாருக்குமே இது உரிமை இல்லை. ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர்களில் யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இதில் பிரச்சனை இருக்குங்க, எனக்கு இதில் விருப்பமே இல்லை, இவர் வலுக்கட்டாயமாக என்னை கூட்டு கொண்டு போய் ஏதோ ஒன்று கலந்து விட்டா அல்லது இப்படி அப்படியே கசக்கி ஏதோ ஒன்று வச்சாப்புல அதில் வந்து எனக்கு ஒரு மாதிரி நிலைத்திட்டு மாதிரி என்ன பண்ணுறதே தெரியாமல் நின்ட்டேன். இது என்னுடைய சுயநினைவு இல்லாத பொழுது
இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபட்டாங்க, அல்லது விருப்பம் இல்லாத பொழுது வலுக்கட்டாயமாக உடனே நிற்க வச்சுட்டாங்க, அல்லது பாலியெல்லாம் சீன்றாங்க, இடுப்பு பிடிச்சிக்கிறாங்க, கையை பிடிச்சிருக்கிறாங்க, அப்படியாப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏதாவது பாதிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து வந்துச்சுனாக்கா அதை வச்சு நம்ம பேசலாம். அது வரைக்கும் நாம் அதை பற்றி பேச முடியாது. எப்போ பேச முடியாது? அது உன்னுடைய பிரைவேசியாக இருக்கும் வரை, அது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும் வரை. ஆனால் இதுதான் ஆன்மீகம், இதுதான் கடவுளை அடைகின்ற வழி அப்படின்னு நீ பொதுத்தளத்தில் கொண்டாந்து வைக்கும் பொழுது, பொதுமக்கள் கிட்ட அதை பிரச்சாரமா பண்ணும் பொழுது குறுக்க அந்த கௌசிக்கு வந்து கேள்வி கேட்பேன். அப்ப ஆன்மீகம்னா என்ன டெஃபினேஷன்? இதுக்கு முன்னாடி உள்ள ஆன்மீகவாதிகள் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க? ஆன்மீகம்னாக்க அனைத்தையும் துறப்பது, ஆசை பாசங்கள் எல்லாத்தையும் துறப்பது தான் ஆன்மீகம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த துறவிகள் எல்லாம் அதானே சொல்றாங்க. அடுத்த வேளை உணவை உடனே சேமிச்சு வச்சுக்காத அப்படின்னு தானே ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க. ஆனா நீ என்ன பண்ற? ஆஸ்திரேலியாவில் போய் பெரிய இடம் வாங்கி போட்டு அங்க என்னோட பிரான்ச் ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஆஸ்திரேலியன் பிகர்களை கூப்பிட்டுக்கிட்டு நீ கும்மாளம் அடிக்கிற, கூத்தடிக்கிற. இப்ப இதை நம்ம கேள்வி கேட்க கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தனிப்பட்ட விஷயமாக இருக்கும் போது நம்ம கேள்வி கேட்க போறது இல்ல. ஆனா பொதுவெளியில நீ தான் ஆன்மீகம் சொல்லும் பொழுது நம்ம குறுக்க வந்து கேள்வி கேட்கணும்ல. அதுக்காக எங்க அண்ணன் சீமான் மாதிரி தம்பி டேய் அது அவ பணம் சம்பாதிக்கிட்டா, அது பிரச்சனை இல்லை, அவன் நகைகள்லாம் போடுறாள், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அமெரிக்கன் பிக்கர், அந்த ஆஸ்திரேலியன் பிக்கர் வச்சிருக்கா பாரு, அந்த ஆஸ்திரேலியன் பிக்கர் கலக்கலதான் இருக்கு அந்த பிக்கர்கள்லாம், அதை பார்க்கும்போது தான் தம்பி எனக்கு ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் சீமான ஆடியோலாம் அவரை போடுவாப்புல, இதெல்லாம் கேட்டு தொலையணும். அதனால அந்த மாதிரி நம்ம குறுக்க வந்து கலக்கலான பிக்கர்களை வச்சு இப்படி நீ வந்து கூடி கும்மி அடிச்சுட்டு இருக்கே அப்படிங்கிற கேள்வி நம்ம ஒருபோதும் எழுப்ப போறது இல்லை. ஆனால் இதுதான் ஆன்மீகம்னு சொல்லும் பொழுது நம்ம கேள்வி எழுப்பி தான் ஆகணும். இப்படி இந்த ஆன்மீகம்னு ஆரம்பிக்கிறவங்க பெரும்பாலும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அப்படியே ஆன்மீகம்னு ஆரம்பிப்பாங்க, கடவுளை அடைகின்ற வழி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த மாதிரி சில நபர்களை கூட்டிப்பாங்க, கும்மாளம் அடிப்பாங்க, அப்புறம் இதுகளை இழுத்துப்பாங்க, நைட்டு பூரா டான்ஸ் ஆடுவாங்க, கும்மாளம் அடிப்பாங்க, அப்புறம் ஒரு கம்யூனிட்டி ஏரியா மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு சிலையை எழுப்புவாங்க. சிலையை எழுப்பிட்டு அது வரைக்கும் கடவுளை அடைகின்ற வழின்னு பேசினவன் கடவுளே நான் தானே பேச ஆரம்பிப்பான். இப்படிதான் கோயம்புத்தூர்ல ஒருத்தவன் பண்ணான். இதே மாதிரிதான் பல மாநிலங்கள்ல பல பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சில பரமாத்மாக்களுடைய முகங்கள் ஞாபகம் வந்து அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதனால அதே மாதிரியான வேலையை தான் நம்ம மகாவிஷ்ணுவும் பண்ணியிருக்கோம். ஆரம்பத்துல கடவுளை அடைகின்ற வழி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம், நான் தான் மகாவிஷ்ணு, நான் தான் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அப்படி கூட்டி வச்சுட்டு கும்மாளம் அடிக்கும் பொழுது சில கம்ப்ளைண்ட்டுகள் வரும். அதே மாதிரிதான் நம்ம நித்தி மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி பெண்களை வந்து பாலியலாக வல்லுறவு செய்யறாரு, ஆண்களையும் பாலியலாக வல்லுறவு செய்யறாரு, குழந்தைகளை பண்றாரு, அண்டர் 18 இருக்கிறவங்க நிறைய பேர் உள்ள இருக்காங்க, இப்படி விருப்பம் இல்லாமல் பல பேரை வந்து தொட முயற்சி பண்றாரு. ஏன் ஃபாரின்ல இருந்து இவங்களுடைய ஆசிரமத்தில் சேர வந்த பல பேரை வந்து இவர் வெட்சாட் பண்றாரு, அவங்கள வந்து வலுக்கட்டாயமா இவருடைய ஆசைக்கு அடிபணிய சொல்றாரு அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு மனிதர் கடவுளை போதிக்கிறேன் என்கிற பெயரில் இந்த வேலைகளை செய்யும் பொழுது சட்டத்துக்கு உட்பட்டு தவறு அப்படின்னு வரும், அதுக்கு கன்விக்ஷன் கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த தவறுகள் அதிகமாகி கம்ப்ளைண்ட் ஆகிற சமயத்துல நான் தான் கடவுள்னு சொல்லிடுவாங்க. மனிதன் தவறு பண்ணாதே தவறு, நான் கடவுளுடைய அவதாரம், நானே கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த தவறுகளை பண்ணாக்கா இது கடவுள் செய்யறதுப்பா. இதுதான் ஆன்மீகம், இதுதான் கடவுளை அடைக்கிற வழி. நான் தான் கடவுள், கடவுள் தான் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அப்ப சட்டத்துக்கு முன்னாடி கடவுளே செய்யும் பொழுது சட்டம் வந்து கடவுளை தண்டிக்காதே. அப்படிங்கிறதுனாலதான் இந்த தவறுகளை அதிகமாக செய்யும் பொழுது கடவுளை கற்பிப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே நான் தான் கடவுள்ன்ற இடத்துக்கு நகருவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, அப்ப அந்த ஏரியாக்குள்ள அல்லது அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ள அல்லது அந்த மலைக்கு உள்ள அல்லது அந்த பில்டிங்குள்ள எக்கச்சக்கமான தவறுகள், சட்டத்திற்கு புறம்பான தவறுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்படிதான் கோயம்புத்தூர்ல ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான், அப்படிதான் நித்தி பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப நித்தி ஆள் இருக்கிற இடம் அடையாளமே தெரியல. இப்ப லுக் அவுட் நோட்டீஸ் தான் கொடுத்துருந்தாங்க, தனியா ஒரு நாடு போட்டிருக்கேன்ட்டு அவன் பாட்டுக்க இந்த நாட்டுக்கு எனக்கு அங்கீகாரம் வேணும், நான் பேங்க் வச்சிருக்கேன், அப்புறம் நான் தனியா நாணயம்னா வெளியிட்டேன்னு சொல்லிட்டு நேரம் ஐநா சபையில போய் நின்றுட்டு இருக்கேன். அன்னைக்கு இதே மாதிரி இந்த மகாவிஷ்ணுவும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றான் பாருங்க. நான் தான் கடவுள்னு ஒரு வீடியோல பேசி வச்சிருக்கான். ஒரு ஆமாங்க நான் மகாவிஷ்ணு, பெருமாள் கோயில் வாசல்ல பிறந்ததுனால ஒரு குடுகுடுப்பார் சொல்லிட்டு போனாரு, அதனால ஒரு பெருமாள் பேரை வை, பெருமாள் எனக்கு வந்து பிறப்பார் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வந்து மகாவிஷ்ணு அப்படிங்கிற பேரை வச்சுட்டாங்க அப்படிங்கிற கதைக்கு பின்னாடி என்ன சொல்ல வரானாக்கா, நான் தான் பெருமாளுடைய அவதாரம். நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை நேரடியா ஸ்டேட்மெண்டா சொல்லாம இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வருடத்துல அல்லது கொஞ்ச நாள்ல நான் தான் பெருமாளுடைய அவதாரம், நான் தான் மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் அப்படின்னு இவன் அந்த அலங்காரம் எல்லாம் மாட்டிட்டு வந்து நிக்கிறானா இல்லைன்னு நீங்க பாருங்க. இப்போ ஆசிரியர் சங்கர் அவர்களை பத்தின சில தகவல்கள் நமக்கு கிடைச்சு. ஆசிரியர் சங்கர் அவர்கள் யாரு அப்படின்னாக்கா, ஏற்கனவே அவர் பிஏ முடிச்சுட்டு அப்புறம் எம்ஏ முடிச்சுட்டு அப்புறம் பிஎட் முடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் பிஹெச்டி முடிச்சிருக்காரு. இவ்வளவு படிப்புகள் அவர் படிச்சிருக்காப்புல. அவர் வந்து கண் பார்வை கிடையாது அவருக்கு, அதனால கண் பார்வை இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி நபர் தான் அவர். அதனால இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்களுக்குன்னு சிறப்பு ஒதுக்கீடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சிறப்பு ஒதுக்கீடுல படிச்சு அந்த சிறப்பு ஒதுக்கீடுல வேலை வாங்கி வந்தவரா அப்படின்னாக்க இல்ல.
அவர் பூரா அடிச்சு நம்மளுக்கு மெரிட்ல தான் அடிச்சு பாஸ் பண்ணி இந்த வேலை கிடைச்சதுமே மெரிட்ல தான் அவருக்கு இந்த வேலையும் கிடைச்சிருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு அறிவாளி, ஒரு சிந்தனைவாதி அவர் பிஹெச்டியில் என்ன தலைப்புல தெரியுமா பிஹெச்டி பண்ணியிருக்காரு? பகுத்தறிவு என்கிற தலைப்புல தான் பிஹெச்டியே பண்ணியிருக்காப்புல. இது அதோட அவர் 12th படிக்கும் போது நினைக்கிறேன் அவர் ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. ஸோ இப்படியாப்பட்ட சாதனைகளை செஞ்ச ஒருத்தர் பகுத்தறிவுங்கிற தலைப்புலயே அவர் பிஹெச்டி வாங்கியிருக்காரு. இப்படியாப்பட்ட ஒரு நபரை நீ என்ன கேட்கிற? உனக்கு என்ன தெரியும்? சட்டம் தெரியுமா? சட்டம் சொல்லுதா? அரசு பள்ளியில ஆன்மீகத்தை போதிக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுதா? அப்ப முற்பிறவி, அந்தாண்ட பிறவி, இந்தாண்ட பிறவிலாம் யார் சொல்லிக் கொடுப்பா? நீங்க சொல்லிக் கொடுப்பியா? பொண்டாட்டி சொல்லிக் கொடுப்பாங்களா? புருஷன் சொல்லிக் கொடுப்பாங்களா? அப்ப நான் தானே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவர்கிட்ட போய் எகிரிக்கிட்டு நிக்கிற. ராஜா உன்னைய மாதிரி இல்ல, அவர் படிச்சு வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவரு உன்னைய மாதிரி ஊர்ல உள்ளவனை ஏமாத்தி மண்டைய கழிவும் பாக்கெட் உள்ள காசை பிடிங்க, அதுல காரு, பங்களா, தனி ஜெட்டு, ஃபிளைட்டு, தனியா போய் அங்க இடம் வாங்குறது, அப்புறம் நைட் பார்ட்டி, ஆன்மீகம் என்கிற பேர்ல ஒரு நைட் பார்ட்டியை போட்டு குஜால்ஸ் பண்றது, டங்காஸ் பண்றது அப்படின்ற இடத்துல அவர் இல்ல. அதை செய்யவும் இல்லை. அவரு படிச்சாரு, நேர்மையா உழைச்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அவரை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அசோக் நகர்ல உள்ள அந்த அரசு பள்ளியில மட்டும் இல்ல, இன்னும் சில பிரைவேட் ஸ்கூல்ஸ், இன்னும் நிறைய பள்ளிகள்லையும் போய் பேசி பாப்பா போட்டிருக்கு. அதை ஒட்டி வேற ஒரு பள்ளியில போய் அவர் பேசினது நேற்று திரும்ப வைரலா இருந்துச்சு. அந்த வீடியோவை பாருங்க. பாவமும் ஜீரோ, புண்ணியம் ஜீரோல இருந்தா அடுத்த பிறவி கிடையாது. புண்ணியம் சேர்த்திருந்தாலும் அடுத்த பிறவி உண்டு, பாவம் சேர்த்திருந்தாலும் அடுத்த பிறவி உண்டு. பாவம் சேர்த்திருந்தீங்கன்னா இப்படி கைகால் வழங்காம பிறப்பீங்க, பிச்சை எடுப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு நோயோட பிறப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு வேதனையோடு பிறப்பீர்கள். புண்ணியம் செய்தீர்கள் என்றால் ஒரு நல்ல வீட்டுல நல்ல குழந்தையா பிறப்பீங்க, சாப்பாட்டுக்கு குறைவு இருக்காது. இப்ப உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ஸ்கூலில் போயும் தலைவன் அதே டாபிக் தான் பேசுகிறாப்புல. என் பேர் சூசனா, திங்கிறது தோசை, வைக்கப்புறம் பூசணும், மனப்படம் முடிஞ்சிருப்பாப்புல போட்டு எல்லா ஸ்கூல்லையும் போய் சேம் டாபிக் தான் பேசிட்டு இருக்காப்புல. அப்போ என்ன அர்த்தம்னா தலைவனுடைய மண்டைக்குள்ளே எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஒன்று களிமண் இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா சாணி இருக்கணும். சாணினா மாட்டு சாணியா மனுஷ சாணியா நமக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு சாணி அல்லது களிமண், இது இரண்டை தவிர வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அப்டேட் ஆகவே இல்லை. அவர் வேற ஸ்கூலில் போய் நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம், அடுத்த வீடியோவுக்கு வேற ஒரு கண்டென்ட், வேற இந்த வீடியோவில் பேசின எதுவுமே அதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு முடிஞ்ச அளவு நம்ம தவிர்க்க பார்ப்போம். ஒரு மேடையில் பேசணும் அப்படின்னாக்கா அடுத்த மேடைக்கு அழைப்பு வருது, சேம் டாப்பிக்கை கொடுத்தாலும் கூட அதே தலைப்புல வேற பாயிண்ட்ஸை வச்சு வேற நேரேஷன்ல பேசணும். நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு போவோம். இப்போ இத்தனை ஸ்கூல்ல கூப்பிடுறாங்கனாக்கா இவர் சரி ஆன்மீகவாதி, லொட்டு லூசுக்கு, மண்ணாங்கட்டி அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிருவோம். ஒரு சொற்பொழிவாளராக கூப்பிடுறாங்கன்னு கூட வச்சுப்போம். அப்போ ஒரு ஸ்கூல்ல பேசிட்டு இன்னொரு ஸ்கூல்ல கூப்பிடும் பொழுது அங்கே நம்ம வேற ஒரு கண்டென்ட் தானே பேசுவோம். அது அப்படியே அந்த ஸ்கூல்ல பேசணும் அப்படியே கொண்டு போய் இந்த ஸ்கூல்ல பேசுறோம்னாக்கா அப்போ அவங்ககிட்ட எந்த ஒரு நாலேஜும் இல்லைன்னு அர்த்தம், அறிவு இல்லைன்னு அர்த்தம், சிந்தனை இல்லைன்னு அர்த்தம், முட்டாள், அடிமுட்டாள், தற்குறின்னு அர்த்தம். ஏதோ ஒரு 4 பேராகிராஃபை மட்டும் என்கிட்ட எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, அதான் அந்த ஜோக் சொல்ல போவாங்கல்ல, அந்த அசத்த போவது யாரு, இந்த மாதிரி ஷோஸ்லாம் போவாங்களா, அதுலேருந்து வந்தான் ஒரு 10 ஜோக்கை எழுதிட்டு என்கிட்ட வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்படி இல்லைனா அந்த ஜோக்ஸ் புத்தகம் இருக்கும்ல, அதுல இருந்து எடுத்து எழுதிப்பாங்க. எழுதிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அப்படியே பேசுறது. அன்னைக்கு நைட்டு எங்கேயோ ஒரு ஆர்கெஸ்ட்ராவோ எங்கேயோ ஒரு ஷோவில் இவன் டிவிலலாம் மகம் காமிக்கிறாங்க தான் அங்கேயும் கூப்பிடுவாங்க. சன் டிவி புகழ், விஜய் டிவி புகழ், அந்த டிவி புகழ், இந்த டிவி புகழ்னு போட்டோம்னாக்கா கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து உட்காந்துருவாங்க. டிவியில் பார்த்துட்டு நேரடியாக பார்க்கறது ஒரு ஆடியன்ஸ் வந்து உட்காருவாங்க. அப்படிங்கிறதுக்காக இப்படியே ஏதாவது கூப்பிட்டு விட்டுருவாங்க சில முண்டக்கிழப்பைகளை. அப்படியே கூப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா இங்கே என்ன ஜோக் பேசினாங்களோ அதை அப்படியே கொண்டு போய் மனப்பாடம் பண்ணி அங்கேயே எடுத்துட்டு வருவாங்க. அந்த பழக்கம் தான் இவனுக்கு இருக்கு. அதனால இவன் பெரிய ஆன்மீகவாதி. இவன் மண்டையில் அப்படியே கடவுள் உள்ள புகுந்து, கபாலத்தின் வழியாக கடவுள் அப்படியே உள்ள புகுந்து எல்லாத்தையும் ஒரு மண்டைக்குள்ள இறக்கிட்டாப்ல, அதை நம்ம கிட்ட அப்படியே கடவுள் சொன்னதை நம்ம கிட்ட ஒப்பிக்கிறாப்ல அப்படின்னு ஏமாந்து போய் யாரும் போகாதீங்க. அங்க பேசின, அதாவது அந்த அசோக் நகர் அரசு பள்ளியில் என்ன பேசினானோ அதை அப்படியே வரிமாறாம இங்க பேசி வச்சிருக்காங்க. குறிப்பா அந்த முன்ஜென்மம், அடுத்த பிறவி, அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த போன ஜென்மத்துல பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்துல அவன் சொல்றது அப்படியே நான் கோட் பண்ணி சொல்றேன், என்னுடைய வார்த்தைகள் அல்ல. அவன் சொல்றது என்னன்னா, போன ஜென்மத்துல நீங்க பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல கைகால் விளங்காத பிள்ளைகளா பிறப்பீங்க அப்படின்னு சொல்றான். இதை மாற்றுத்திறனாளி என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் முன்னாடி இருக்கும் பொழுதே அந்த வார்த்தையை கொண்டு வந்துட்டார். ஊனமுற்றோர் என்ற வார்த்தையை அவங்கள வந்து ஹர்ட் பண்ணும், அதனால அதை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கும் இல்லையா, அதனால மாற்றுத்திறனாளி என்கிற வார்த்தையை பாசிட்டிவா அவங்க நோக்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ யாரும் வந்து ஊனமுற்றோர் அப்படிங்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்துறது இல்லை, அஃபிஷியலாகவும் பயன்படுத்துறது இல்லை. பொது வழியிலையுமே எங்கேயும் ஒரு டிவி சேனல்லையோ யூடியூப் சேனல்லையோ பேசும்பொழுது கூட, அல்லது பொது வழியில் எங்கேயாவது பேசும்பொழுது கூட மாற்றுத்திறனாளி என்கிற வார்த்தையை அப்போ எப்படி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க பாருங்க, எதன் மூலமாக கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க பாருங்க எல்லாருக்கும் மாற்றுத்திறனாளி என்கிற வார்த்தையை. ஆனா இந்த முண்டகலப்ப என்ன பண்ணுதுனாக்கா, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல
பள்ளி கல்வி சார்ந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் உட்காந்து பேசும் பொழுது கூன் குருடு கண்ணு தெரியாதவன் அப்புறம் வந்து கைகாலு முடமானவங்க இப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒழிஞ்சு போன இந்த மாதிரியான வார்த்தைகளை திரும்ப ரீக்ரியேட் பண்ணி அவர் அதுவும் என்னன்னாக்கா பள்ளி குழந்தைகள் மத்தியில் அந்த வார்த்தையை பேசுறான். அந்த குழந்தைகள் மத்தியில் என்ன போய் சேரும்? அப்ப தான் கூட படிக்கிற ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை ஒன்று படிக்குது அப்படின்னாக்கா என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவங்க. இப்ப சிறப்பு பேச்சாளராக ஒட்டுமொத்த ஸ்கூலுமே சேர்ந்து அவரை கூப்பிட்டு வர்றாங்க. அவ்வளவு மாலை மரியாதை பண்ணி அவர் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவர் பெரிய அறிவாளியாக இருந்தால் தானே நம்ம கூட்டு உட்கார வைப்பாங்க. ஹெட்மாஸ்டர் அவ்வளோ மரியாதை கொடுத்து கூட்டணும் உட்கார வைக்கிறாருனாக்கா அவர் பெரிய சிந்தனவாதியாக இருப்பார். அப்போ அவர் பேசுறதெல்லாம் சரியாக தானே இருக்கும். அவர் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கொண்டாந்து நிற்க வச்சிருக்காங்க, பேச வச்சிருக்காங்க. அப்படிங்கிற மனநிலையில தான் அந்த குழந்தைகள் உட்காந்துருப்பாங்க. அப்போ மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற வார்த்தை போல கண்ணு தெரியாதவன் இந்த மாதிரி வார்த்தை சொல்றதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்படி எடுத்துக்காட்டுக்கு அவன் சொல்றான்னு டபுள் கோட் பண்ணி சொல்றதுக்கு என்ன அப்படி ஹேட் பண்ற வார்த்தையை நாமளே சொல்றோமே, அதை சொல்லக்கூடாதுங்கிறது அப்படியே அதுவே நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்துது. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றுத்திறனாளிகளை வந்து இப்படி கொச்சைப்படுத்துகிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப பொதுவில் பேசுறான்னா மாற்றுத்திறனாளி என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அறிவு கூட இல்லாத அந்த அறிவு கிட்ட ஜென்மா இவங்ககிட்ட என்ன இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இதே மாதிரிதான் மாற்றுத்திறனாளி, திருநங்கை, திருநம்பி இப்படி இந்த வார்த்தைகளை இன்னைக்கு சமூகத்தில் 99% மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ஏதோ 1-2 ஒரு 5 பிறந்திருக்கும்ல இந்த நாம் தமிழ் கட்சியுடைய சீமான் மாதிரி நபர்கள், இந்த மாதிரி சில 5 மட்டும் தான் திருந்தா ஜென்மங்கள் தான் திருநங்கைகளையோ திருநம்பிகளையோ கிண்டல் பண்ணிக்கிட்டு அல்லது தற்பாலின ஈர்ப்பாளர்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு மாற்றுத்திறனாளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்படி எங்கேயாட்டும் தற்கொலைகள் எங்கிட்ட உட்காந்துருக்கோம். மற்றபடி 98-99% மக்கள் கிட்ட இந்த வார்த்தைகள் போய் சேர்ந்துருச்சு. இது ஏன் இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்கான பொருளும் போய் சேர்ந்துருச்சு. அது அன்னில இவன் ஒரு சொற்பொழிவாளரா, இவன் ஒரு பேச்சாளரா, இவன் ஒரு ஆன்மீகவாதியா, அதனால பல லட்சம் மக்கள் கிட்ட பல ஆயிரம் மேடைகளை பார்த்தோம்னா அப்ப பல ஆயிரம் மேடைகளை பார்த்தோம்னாக இருக்கும் பட்சத்தில் பல ஆயிரம் மேடைகள்லையும் பல பள்ளிகள்லையும் மாணவர்கள் மத்தியிலையும் ஆன்மீகம் சொற்பொழிவு அப்படிங்கிற பேர்ல என்ன கொண்டு சேர்த்திருக்காருனாக்கா மாற்றுத்திறனாளிகளை அசிங்கப்படுத்துற வேலையை கொண்டு சேர்த்திருக்கான். மாற்றுத்திறனாளிகளை கிண்டல் பண்ற வார்த்தையை கொண்டு போய் சேர்த்திருக்கான். மாற்றுத்திறனாளிகளுடைய மனதை புண்படுத்துகிற வார்த்தை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இதை நான் சொல்லல, டிசம்பர் 3 இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் அவரே சொல்லியிருக்காரு. நேற்று ரொம்ப காட்டமான ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க, பண்ணி அவங்க மேல கைது பண்ணணும்னு சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாருங்கிறது நீங்களே கேளுங்க. மாற்றுத்திறனாளிகள் சட்டம் சரத்து 92 உட்சரத்து 1 கீழே இவர் செய்தது தவறு. அதை கேட்கின்ற பொழுது அந்த அதிகார துணியை பாத்தீங்களா? உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. அவர் சொல்றார் ஆல் ஆர் ஈக்குவல். உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி அந்த அந்த பேசினார் பாருங்க மகாவிஷ்ணு, அவருடைய அந்த ஆர்கனைசேஷனை தடை பண்ணும் என்பதை டிசம்பர் 3 இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. இது இல்லாம வேறு சில இடங்களுக்கு இந்த மகாவிஷ்ணு என்கிற அந்த பிராடு பைய போகும்பொழுது அங்கே நிறைய பேர் போய் காலில் விழுறாங்க. அதை வீடியோவும் ஷூட் பண்ணி போடுறான் அவனுடைய யூடியூப் சேனலில், ஷார்ட்ஸாக அங்கங்கே ஷேர் பண்ணுறான். இல்லை வயது முதிர்ந்தவங்களாம் இருக்காங்க. ஒரு 50 வயசு இருக்கும் போல் இருக்கு அந்த முதியவருக்கு, எங்கள் அப்பா வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது அதோட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அப்படி வயது முதிர்ந்த நபர் வந்து போயிட்டு இருக்கும்போது டபார்னு அவங்க காலில் விழுறாப்புல. இன்னும் நிறைய பேர் பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்காங்க, எல்லாருமே போய் டபார்னு காலில் விழுறாங்க. பூரா அதிமுக காரங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பாருங்க. இப்போ இந்த காலில் விழுந்தீங்கல்ல, பூரா பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்காங்க. இவங்கெல்லாம் இவங்க என்னத்தை படித்தாங்க எல்லாமே தெரியல. அதனால சொல்கிறோம், படிக்கும் பொழுது பள்ளியில் என்ன நடக்குது, அந்த ஸ்கூலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பள்ளிக்கல்வித்துறை தனி ஒரு ஆணையம் அமைத்தாவது, தனி ஒரு குழு, இப்போ இந்த சமூக நீதி குழுன்னு போட்டாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி குழுவை தயவு செஞ்சு பள்ளிக்கல்வித்துறை கீழே ஒரு குழுவை கொண்டு வாங்க. வாலண்டியர்ஸை தயவு செஞ்சு அதில் சேருங்க. சம்பளம் கொடுக்க அரசுக்கிட்ட காசு இல்லைனா கூட பரவாயில்ல, வாலண்டியர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க அமைப்பு சார்ந்து. அதனால தயவு செய்து இந்த வாலண்டியர்ஸை எடுத்தாவது ஒரு குழு அமைத்து இந்த ஸ்கூல்லலாம் என்ன நடக்குது, அது கவர்மெண்ட் ஸ்கூலோ அல்லது பிரைவேட் ஸ்கூலோ, எல்லா ஸ்கூலுமே இந்த அரசாங்கத்துக்கு கீழே தான் வருது. பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னாக்கா பிரைவேட் ஸ்கூலில் உள்ளவங்க எல்லாம் வந்து 2 கொம்பு முளைச்சிக்கிட்டு இல்ல, அவங்க எல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல, அவங்களும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வர்றாங்க. இங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் போய் அவங்க பர்மிஷன் வாங்கி தான் ஆகணும், அவங்களோட கையெழுத்தை வாங்கி தான் ஆகணும். அதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் எல்லா பள்ளிகளுமே வருது. அதனால கவர்மெண்ட் ஸ்கூலு, பிரைவேட் ஸ்கூலு, எந்த ஸ்கூலாக இருந்தாலுமே அனைத்து பள்ளிகளிலும் என்ன நடக்குது, மதம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உள்ள போகுதா, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளி கல்வி பில்டிங்குள்ள, அந்த வளாகத்துக்குள்ள எந்த ஒரு மதத்தையோ அல்லது கடவுள் என்கிற பெயர்லையோ ஆன்மீகம் என்கிற பெயர்லையோ அதை கொண்டு போய் மக்களுடைய மாணவர்களுடைய மனதில் செலுத்திடக்கூடாது. அதை கண்டுபிடிப்பதற்கு என்ன நடக்குது, கண்டுபிடிப்பதற்கு குழு அமைக்கணும். இங்க இருக்கிற பெரும்பான்மையான பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்து முன்னணி அல்லது இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் கும்பல் தெரிவாங்க பாருங்க, அவங்க
அப்புறம் அந்த இன்னொரு இஸ்கான் ஒரு கும்பல் தெரியும் பாருங்க, இவங்க பூரா எல்லா ஸ்கூல்லையும் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா? இப்போ உங்க வீட்டில் பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களாம் போய் கேட்டு பாருங்க. அப்படி இல்லைனாங்க தயவு செய்து ஒரு குழு அமைங்க, கண்ணார நம்ம நிறைய நடக்குது. இவங்க எல்லாம் உள்ள போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா ஸ்கூல்லையுமே இருக்கு. ஏன் இப்ப இந்த பெரம்பூர்ல ஒரு கேஆர்எம்னு ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல இப்ப ரீசெண்டா கூட அது வெளியாகி இருந்தது. ஷூமி ஒன்னக்காவிங்கள் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், யாரோ அதை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல உள்ள ஸ்கூல் டைரி அந்த ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து அனுப்பாங்க. ஸ்கூல் டைரியில ஸ்லோகங்கள் இருக்கு, சமஸ்கிருத ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த ஆகமத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல உள்ள ஸ்லோகங்களை வச்சிருக்காங்க. அப்ப வேதத்துல உள்ளதை வச்சா தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்க? அப்ப வேதத்திலேயே இருக்கிற நான் சொல்ற ஸ்லோகம் வைப்பாங்களா அவங்க? ரொம்ப மோசமான ஆபாசமான விஷயங்கள்லாம் அந்த வேதத்துல இருக்கு. நான் அடுத்தரட்டுமா? அப்ப என்ன சொல்ல வரீங்க? அந்த வேதத்துல உள்ள ஸ்லோகனை எதுக்கு கொண்டாந்து? அது சமஸ்கிருதத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த காஞ்சி பெரியவான ஒரு பீஸ் இருக்கும்ல, அதனுடைய போட்டோவை உள்ள வச்சிருக்காங்க. போட்டோவை போட்டா அவர் சொன்ன பொன்மொழிகள்னு போடுறாங்க. அவர் சொன்ன இன்னொரு பொன்மொழி நான் சொல்றேன், அதை போடுவாங்களா அவங்க? வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள்னு சொல்லியிருக்காப்ல, இதுவும் அவர் சொன்னதுதான். அப்ப வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள்னு சொன்ன ஒருத்தர்கிட்ட இருந்து எப்படி ஒரு நல்ல விஷயம் வர முடியும்? அவர் சொன்ன விஷயம் எப்படி நல்ல விஷயமா இருக்க முடியும்? முதல்ல திருக்குறளை தீக்குறள்னு சொன்னவர், தீக்குறளை ஓதம்னு சொன்னவங்க அந்த கும்பல், அவர் சொன்னதை நீங்க கொண்டு போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப நான் சொல்லட்டுமா தீக்குறளை ஓதம்னு சொல்லியிருக்காரு, அதை போடுவீங்களா நீங்க? அப்ப இதன் மூலமாக எதை கொண்டு போய் செலுத்த போறாங்க அந்த படிக்கிற குழந்தைகள் கிட்ட? படிக்கிற ஒரு டைரியிலுமே இது இருக்கு. டைரி எல்லா மாணவர்கள்ட்டையும் அந்த ஸ்கூல் டைரி கொடுப்பாங்க. எல்லா ஸ்கூல் டைரியிலுமே இது இருக்கு. இப்ப இது எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? உங்களுடைய ஆளுகைக்கு கீழே தானே இருக்கு இந்த ஸ்கூல்லாம். அல்லது இவங்க எல்லாம் நான் தனியா அட்டானமஸா, தனி பாடி, கவர்மெண்ட்டுக்குள்ள வர மாட்டாங்களா? இப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையா? அவங்க பாட்டுக்கு தனியா ஒரு அரசாங்கம் நடத்துறாங்களா? உள்ள தனியா ஒரு சிஎம், தனியா ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தனியா அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் அப்படின்னு போட்டு தனி டிபார்ட்மெண்ட் உள்ள அந்த ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் அப்படி இல்ல. கவர்மெண்ட் கீழே தானே ஒரு பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் எந்த போர்டாக இருக்கட்டும், அது சிபிஎஸ்சி போர்டா இருக்கட்டும், ஸ்டேட் போர்டா இருக்கட்டும், எந்த போர்டாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள தானே, இந்த தமிழ்நாடுங்கிற இந்த மண்ணுக்குள்ள தானே அவங்க பில்டிங் எழுப்பியிருக்காங்க. பர்மிஷன் தமிழ்நாட்டுக்கிட்டே வந்து பர்மிஷன் வாங்குவாங்கல்ல, அது தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பர்மிஷனை வாங்காம அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இயங்கிட்டு இருக்கா? அப்ப இவ்வளவு உள்ள நடந்துட்டு இருக்க, நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப இதுல இருந்து வர்ற குழந்தைகள்கிட்ட ஒரு 1000 குழந்தைகள் ஒரு பேட்சுக்கு வெளில வர்றாங்க அப்படின்னா, அந்த பேட்ச்ல இருந்து 1000த்துல ஒரு 200-300 குழந்தைகள் இதை தூக்கிட்டு வெளில போனாங்கன்னாக்கா போதும், அவ்வளவுதான். டோட்டலா கரெக்ட் ஆகும், சொசைட்டியே கரெக்ட் ஆகும். இப்போ இந்த 200-300 பேர் எங்கிட்ட போய் இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. மகாவிஷ்ணு மாதிரி ஒரு 10 பேர் போவான், அவன் இதே மாதிரி பல ஸ்கூலுக்கு போய் பேசுவான். ஆர்எஸ்எஸ்ல ஒரு 100 பேர் போய் சேருவான். ஆர்எஸ்எஸ் அவ்வளோ ஒரு அற்புதமான அமைப்பு அது. ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுக்க குண்டு வைக்கிற பயிற்சியை ஆர்எஸ்எஸ்ல உள்ள கேடஸ்க்கு சூஸ் பண்ணி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லல. ஆர்எஸ்எஸ்ல உள்ள முழு நேர ஊழியர் யஸ்வந்த் ஷிண்டே அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காப்ல. பல குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்டவர் அவரு. அந்த விசாரணையில அவர் கொடுத்த அஃபிடவிட் கொடுத்துருக்காப்ல அவரு. ஆமா, என்னை கூட்டு போனாங்க, வெடிகுண்டுகள் தயாரிப்பது எப்படி, அதை வெடிக்க வைப்பது எப்படி, வெடிக்க வைத்ததுக்கு பின்பு அந்த படியை தூக்கி இஸ்லாமியர்கள் தலைவரை எப்படி போடுறது அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ்ல எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு யஸ்வந்த் ஷிண்டே வாக்குமூலம் கொடுத்துருக்காப்லங்க, முழு நேர ஊழியர் அவர். இப்போ இப்படியாப்பட்ட ஆர்எஸ்எஸ்ல கொண்டு போய் சேர்ந்தாங்கனாக்கா என்ன பண்ணுவீங்க நீங்க? அதை தான் உள்ள கற்றுக் கொடுக்குறாங்க, அதான் உள்ள சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கூல் டைரியிலேயே அதான் அந்த வேதங்கள், இதிகாசம், லொட்டு லொசுக்கு, சமஸ்கிருதம், இந்த பெரியவா சின்னவா இதுதான் இருக்குதுல்ல. இப்போ இதை எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க? இது சின்ன விஷயமா பாக்குறீங்க. இதே மாதிரி தான் நாங்க ஒரு ஆர்எஸ்எஸ் வாத்தியார் ஷாகாக்கு தன்னுடைய ஸ்கூல்ல இருந்து பசங்களை, அவருடைய கிளாஸ் பசங்களை ஷாகாக்கு கூட்டு போறாப்ல காரைக்குடிக்கு. இதை நாங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணோம். திருநெல்வேலி பக்கம்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கூல், அந்த வாத்தியார், ஸ்கூல்ல உள்ள வாத்தியார், கவர்மெண்ட் ஸ்கூல் அது. நாங்க தான் முதல்ல யூடியூப் தான் எக்ஸ்போஸ் பண்ணிச்சது. 2-3 முடியோ தொடர்ந்து எடுத்து போட்டு ஆதாரங்களும் நடிச்சோம். அதுக்கப்புறம் அரசு வந்து நடவடிக்கை எடுத்துச்சு அந்த ஆசிரியர் மீது. இதே மாதிரி எனக்கு ஏதோ அந்த தகவல் அங்க அமைப்பு இருக்கு, அந்த அமைப்புல இருந்து எனக்கு தகவல் வருது. எனக்கு அந்த அமைப்புல உள்ள ஒருத்தருடைய பையன் அதில் படிக்கிறான், அந்த பையனையும் அவர் கூட்டு போக ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லி அப்படி நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் வருது. அப்புறம் என்னன்னு உள்ள போய் பார்த்தோம்னாக்கா பூரா மாணவர்களையும் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் அழைச்சிட்டு போறேன், என்சிசி கேம்ப் அழைச்சிட்டு போறேன்னு நேரம் ஷாகாவை கூட்டு போக முயற்சி பண்ணிருக்காப்ல அவர். இப்போ செய்தி வந்ததுனால நமக்கு தெரியுது. இந்த மாதிரி செய்தி வராத எவ்வளவோ ஸ்கூல்ஸ் இருக்கும். கோயம்புத்தூர்ல உள்ள ஸ்கூல்ஸ் முழுக்க ஆர்எஸ்எஸ் ஷாகா உள்ள நடந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அப்பப்போ சின்ன சின்ன வீடியோ கிளிப் அவங்க அமைப்புகளும் எடுத்து போடுறாங்க, நம்ம தெரிவிக்கிறோம். அப்ப அங்க உள்ள ராஜீவ் காந்தி அல்லது அங்க உள்ள திமுக உள்ள அமைப்பாளர்கள் யாரோ போறாங்க, தாப்பியத்துக்கு அமைப்பு போது போராட்டம் பண்றாங்க, அரசு ஏதோ நடவடிக்கை எடுக்குது, ஷாகா நடக்கக்கூடாதுன்னு சொல்லுதாங்க. ஏதோ 1-2 ஸ்கூல் உள்ள வருது, வெளில வராத எத்தனை பள்ளிகள் இருக்கு, எத்தனை கல்லூரிகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு எல்லாத்துக்கும் அமைச்சர் கார எடுத்து டுரு நம்ம படத்துல வர்ற முதலமைச்சர் புகழேந்தி மாதிரி போயிட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணா தனியா ஒரு குழுவை போடுங்க, வாலண்டியர்ஸ் எடுங்க. இதை எடுத்தா மட்டும் தான் சரி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னாக்கா இதே மாதிரி மகாவிஷ்ணுக்கள் எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு இருப்போம். மகாவிஷ்ணு கண்டுபிடிச்சாச்சு, இப்ப மகாவிஷ்ணு இல்லாம ஒரு சின்ன விஷ்ணு ஒருத்தர் இருப்பான் எங்கேயோ, அவன் ஒரு பக்கம்
மட்டும் எங்கேயோ ஒரு ஸ்கூல்ல சொற்பொழிவாற்ற போயிட்டு இருப்பான். எப்படி தெரியும் நமக்கு? இந்த வீடியோ வந்தனால தெரியும். அதுக்கப்புறம் தோண்டி துருவி எடுத்தோம்னாக்க இவன் இவ்வளோ பெரிய பிராடாக, அடுத்த ஒரு நித்தியாக, அடுத்த ஒரு இந்த மலமுழுங்கி மகாதேவனாக வளர்ந்து கொண்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ரீச் பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஒரு பவர் செக்டர் கண்டிப்பா அவனுக்கு பின்னாடி உருவாக்குறதுக்கான முயற்சிகள் இருப்பான். அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம்? அப்ப எல்லா இடத்துல அமைச்சர் போக முடியாதுனாக்க ஒரு குழுவை போடுங்க, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டுக்குங்க, அவங்கள வச்சுட்டு எல்லா பள்ளிகள்லையும் சரி இந்த பள்ளிகள் இவங்க அப்படின்னு பிரிச்சு விட்டோம்னாக்க அதுக்கு ஒரு குழுவை போட்டு தாராளமா பண்ணலாம். அரசாங்கத்தால முடியாது எதுவுமே கிடையாது. அப்ப அதே ஸ்கூல்ல போய் என்ன பேசுறாங்க? இதே விஷயத்தான் திரும்ப பேசுறாங்க. இப்போ முன் ஜென்மத்தில் அப்படி நீங்க பாவம் பண்ணாக்க இந்த மாதிரி வந்து மாற்றுத்திறனாளியாக பிறப்பாங்க அப்படின்ற விஷயத்த அப்ப எத்தனை ஸ்கூல்ல போய் பேசி பரப்பிருப்பாங்க. இப்போ நீங்க இந்த காலில் விழுகுறாங்க போகும்போது 50 வயசுல இருந்து சின்ன வயசுல பெரிய இல்லை படிக்கக்கூடிய படிச்ச நபர்களா இருக்காங்க, போய் காலில் விழுறாங்க. எதுக்காகன்னா எதுக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. போயிட்டு இருக்கும்போது 2 பேர் செட்டப் பண்ணி காலில் விழ வைப்பாங்க. தொடர்ந்து வர்றவங்களாம் சரி ஏதோ பெரிய ஆளுகள் இருக்கு, பெரிய சாமியார் இருக்கு, எதுக்கு நமக்கு வம்பு, எதுக்கும் காலில் விழுந்து வைப்போம், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்காதா இவன் மூலமாக அப்படின்னு ஒருத்தரும் காலில் விழுறதுக்கு காரணமே அதுதான். ரீசெண்டாக அது திருவண்ணாமலையில் தொப்பியம்மான்னு ஒன்று ஃபேமஸ் ஆனாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் அந்த வீடியோஸ் வந்துச்சு. இது என்னன்னா அந்த அம்மா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா. இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னாங்க, ஒரு எங்கேயோ கீழே கிடக்கும் ஒரு தொப்பி, ஒரு குப்பை தொட்டில அந்த தொப்பி எடுத்து போட்டுப்பாங்க, அல்லது ஏதோ என்ன இருக்கு எடுத்து மாட்டிப்பாங்க, கையில் காலில் ஒரு அழுக்கு சட்டை அது கிழிஞ்சு போயிருக்கும் அப்படி மாட்டிப்பாங்க. என்ன கிடைக்குதோ எடுத்து குடிச்சுப்பாங்க, சாப்பிட்டுப்பாங்க, அவ்வளோதான். அப்படி எங்கேயோ டீ இருந்துக்கு எடுத்து குடிச்சிருக்காங்க. அது திருவண்ணாமலை இல்லை, அது ஒரு ஆன்மீக பூமி, ஆன்மீக ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல. அதனால இங்கே இந்த அம்மா பார்க்கறது டிஃப்ரெண்டாக டீ குடிக்குது. அங்கே போனாக்கா ஒரு டீ கடைக்கு போனாக்கா அங்கே 4 பேர் டீ வாங்கி தராங்க, டீயை குடிக்குது. உடனே வந்து ஐயோ இது வந்து தொப்பியம்மா தொப்பியம்மா இந்த மாதிரி டீயை மட்டும் தான் குடிக்கும், வேற எதுவுமே குடிக்காதுன்னு இந்த பாவி போல என்ன பண்ணிட்டாங்கனாக்கா பூரா பையனும் சோறு கூட வாங்கி தரதில்ல, பூரா பையனும் டீ வாங்கி கொடுக்குறது. இப்படிதான் பல சாமியார்கள் உருவாகிறது. கேட்டாக்கா துண்ணூறு சாமியார்பாங்க, துண்ணூறு மட்டுமே தின்னுட்டு இருப்பாரு. லூசு பல்ல சோறு வாங்கி கொடுத்தா சோறு திம்பாரு, எவனும் சோறு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர், பேச கூட தெரியாத, கேட்டு வாங்க தெரியாத நபரா இருப்பாங்க. இப்படிதான் நம்ம டிடிவி இருக்காருல்ல, நம்ம டிடிவி மதுரை கும்பகோணம் பக்கமோ மாயாரம் பக்கமோ ஒரு பட்டாணி சாமியார் ஏதோ ஒரு பேர்ல ஒரு சாமியார், இவர் என்ன பண்றாப்புல போயிட்டு தூரமா நின்று அவருடைய ஆசி வாங்குறதுக்காக, அவருடைய பார்வை பட்டுச்சுனாக்கா அதுக்கு பேர் தான் ஆசியா, தூரமா நின்று இருக்காப்ல, அவருடைய பார்வைப்படும். இவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாருன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. திராவிட என்னதுப்பா, திராவிட செல்வரா, திராவிட செல்வர் தானே தம்பி, திராவிட செல்வரா டிடிவி பேரு, திராவிட செல்வர். இது தான் திராவிட செல்வரா. எந்த திராவிட? பெரியார் வந்து எங்கிட்ட போய் பட்டாணி சாமியாரு, துண்ணூறு சாமியாரு, தொப்பியம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கன்னு பெரியார் எங்க சொல்லியிருக்காரா? பேரறிஞர் அண்ணா எங்க சொல்லியிருக்காரா? சரிங்க, எம்ஜிஆராவது சொல்லியிருக்காரா தொப்பியம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கன்ட்டு சொல்லியிருக்காரா? ஒருவேளை எம்ஜிஆர் சொல்லியிருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா பெரியார் எங்கேயும் சொல்லல, பேரறிஞர் அண்ணாவும் எங்கேயும் சொல்லல. அதே மாதிரி தான் 2 பேர் காலில் விழுந்தாங்க, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பின்னாடி ஒரு 4 பப்ளிக் ஆட்டோமேட்டிக்கா விழுந்துருவாங்க. நீங்க எதுக்கு தான் விழுறீங்க? அவன் ஒரு பிராடுகாரப்பா, அவனுக்கு என்ன தெரியும்? எத்தனை வருஷமா நீங்க அவனுக்கு தெரியும் இல்ல? பல வருஷமா நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே சித்தர்கள் வந்து அவருக்கு ஆசி கொடுத்துட்டாங்க. அவர் கடவுளின் அவதாரம் நான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது தான் ஒரு சித்தர் வந்து திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து இப்படி கையை காமிச்சாரு, புஷ்ஷுன்னு வந்து அவருக்கு ஒரு சக்தி வந்துச்சு, அப்படி சிலுசுத்து போய் நின்னாப்ல. அதுக்கப்புறம் அப்படியே பறந்தாப்ல, அப்புறம் அப்படியே அங்கிட்டு போனாப்ல, இங்கிட்டு வந்தாப்ல, ஒரு மந்திரம் சொன்னாப்ல, அப்படியே மழை பெஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்களா? நீங்க பார்க்கல, அப்புறம் அப்படியே நம்புறீங்க நீங்க? இப்ப இந்த என்னன்னாக்கா ஒண்ணுமில்ல, ரொம்ப சிம்பிள். பிசினஸுக்காக போவாங்க பாக்குறவங்க. சரி இவ்வளோ பேர் போய் பாக்குறாங்க அப்படின்னாக்கா உள்ளெல்லாம் வேற அமைச்சர்களை பார்த்த போட்டோலாம் அவரை தொங்க விட்டுருக்காப்ல. இப்போ அமைச்சர்களே நேரடியாக பார்த்து மனு கொடுக்குறாப்புல அப்படின்னாக்கா அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாப்புல. இப்போ அவங்களே நம்புறாங்கல்ல அப்படிங்கிறதுக்காக அந்த அமைச்சர்களை பார்த்து ஃபோட்டோ எடுத்தது. அன்பில் மகேஷ் அமைச்சரையோ அல்லது அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களை பார்த்ததோ அல்லது பால்வளத்துறை அமைச்சர் அவரை பார்த்ததோ, இன்னும் வேறு சில நபர்களை பார்த்து ஃபோட்டோ, மாசு அவர்களை பார்த்து ஃபோட்டோ எடுத்துருக்காப்புல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த அமைச்சர்களை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது. இதே மாதிரி ஒரு நாளைக்கு 20 பேர் 30 பேர் 50 பேர்னு ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க, வந்து பார்ப்பாங்க, மனு கொடுப்பாங்க, இது அந்த புத்தகத்தில் சேருங்க சேர்க்கலாமான்னு சொல்லிட்டு மனு கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அது அமைச்சருக்கு முன்னாடி உள்ள ஒரு பிஏ செக்ரட்டரிலாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள ஏதோ தனியாக லைட்டாக அப்படி கவனிச்சு விட்டு ஒரு கவரை கொடுத்து விட்டு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் வந்து டொனேஷன் தர்றேன் அப்படின்னாக்கா சரி அவருக்கு தனியாக டொனேஷன் தள்ளிக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு டொனேஷன் தள்ளிக்கிட்டு அமைச்சருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இது வாங்கி கொடுக்கறதுக்காக அவருக்கு தனியான ஒரு கவனிப்பு. இப்படி அதுக்கு முன்னாடி பிஏ செக்ரட்டரி கவனிச்சுட்டா நிறைய பேர் வந்து மனு கொடுக்குறதா வர்றதா, மனுவை வாங்குறதுனாலே அதை அப்படியே நடைமுறைப்படுத்துவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்படி என்ன பண்ணிருக்காங்க, எல்லாரும் கரெக்ட் பண்ணி உள்ள பார்த்து மனு கொடுத்துட்டு வந்திருக்காப்புல அவரு. மனுவை வாங்கினோட சரி அதை செயல்படுத்தலாம் மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அதனால இந்த போட்டோனாக்க இந்த போட்டோ அவனுடைய பிளான் என்னன்னாக்கா இந்த போட்டோ கொண்டு போய் தொங்க விட்டோம்னாக்கா அவன் மீது ஒரு நம்பிக்கை வரும் மக்களுக்கு. இந்த அரசாங்கமே அவனை நம்புது அப்படின்னாக்கா இவன் எப்படி டூப்ளிகேட் சாமியாரா இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக இவன் போய் சும்மா மனுவை கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு அதை கொண்டு வந்து வீடியோவை பண்ணி போட்டுக்கிட்டு அவனுடைய வெப்சைட்லயே நான் இந்த அமைச்சரை போய் பார்த்தேன், நான் வந்து மனு கொடுத்துருக்கேன், பாடத்திட்டத்தில் சேர்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா பாடத்திட்டத்தையே மாற்றக்கூடிய அல்லது பாடத்திட்டத்தையே வந்து இதெல்லாம் நீங்க சேருங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கே அறிவுரை சொல்லக்கூடிய அளவுல அவர் இருக்காரு. இவர் ஒரு பெரிய தாட்டியக்காரரு, இவர் ஒரு பெரிய அப்பாட்டக்கரு
அப்படின்னு மக்கள் மத்தியில தன்னுடைய சுய பெருமையை பேசுவதற்காக போடப்பட்ட ஒரு டிராமா தான் இந்த மேக்கப் எல்லாம். மற்றபடி இந்த மகாவிஷ்ணுங்கிற நபர் தற்குறி முண்டா. இப்ப போறாங்கன்னா எதுக்கு போறாங்கன்னாக்கா, போய் என்ன கேட்பாங்கன்னா, நான் பிசினஸ் ஏதோ பொருளாதாரமா மேல வரணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஏதாவது வழி கொடுப்பாரு. அதன் மூலமாக நம்மளுடைய பிசினஸ் வந்து விரக்தி அடையும். அது விரக்தி இல்ல, விருத்தி அடையும். விருத்தி தானப்பா அது பேரு, விருத்தி. ஆமா, விருத்தி அடையும். அல்லது வேற ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னா அவர் ஆலோசனை கொடுப்பாரு. அந்த பிசினஸ் வச்சு நம்ம பொருளாதாரமா சம்பாதிக்கலாம். ஏன்ப்பா ஏன்டா லூசுகளா, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு, இல்ல அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன். அந்த ஐடியா அவனுக்கு தெரிஞ்சதுனாக்கா அவன் தனியா பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சு போக மாட்டான். வாங்கிட்ட எதுக்கு இந்த ஐடியா நான் தர்றேன், நீ வா, உன்னோட பிசினஸ் விருத்தி அடைறதுக்கு நான் ஐடியா தர்றேன் வா அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அதற்கு வாங்கிட்ட 10,000 ரூபாய் வசூல் பண்றான்னா, ஏப்பா உனக்கு காசு வேணும் தானே போற. இப்ப காசு வேணும்னாக்கா நீ எதுக்கு காசை கொடுக்குறாங்க, காசை கொடுக்க கூடாது இல்ல. நான் உனக்கு ஐடியாவை சொல்றேன் அப்படின்னு ஒருத்தவங்க கூப்பிடுறானாக்கா எப்படி நீ கொண்டு உன்கிட்ட காசு முதல்ல வசூல் பண்ணுவான். உனக்கே காசு தேவை, அதுக்காக தான் போற. அதுக்கு எப்படி நீ 10,000 ரூபாய் கொண்டு தூக்கி போற, உனக்கு அறிவு இல்ல. அப்ப அங்க கொடுக்குற ஆலோசனை என்னன்னாக்கா ரொம்ப சிம்பிளான ஆலோசனை கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க பஸ்ல பயணிக்கும் பொழுது சைடுல ஒட்டி போட்டிருப்பாங்க, 8வது பாஸ் பண்ணவர்கள் ஃபெயிலானவர்கள், 10வது பாஸ் பண்ணவர்கள் ஃபெயிலானவர்கள், 12வது பாஸ் பண்ணவர்கள் ஃபெயிலானவர்கள். எல்லோருக்கும் வந்து ஒரு அரிய வாய்ப்பு. நீங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் வேலை செய்தால் போதும். அந்த வேலைக்கு ஏற்ப ஊதியம் உங்களுக்கு குறைந்தபட்சமாக 8,000, மீடியமாக 12,000, அதிகபட்சமாக நீங்கள் 25,000 30,000 மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படின்னு போஸ்ட் விட்டுருப்பாங்க. இந்த பஸ்ல நிறைய விட்டுருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணவனே என்ட்ரி ஃபீஸ் 200 ரூபான்னு சொல்லுவாங்க. சரி, நான் எப்படியும் 8வது பயிலானாக்கா ஏமா கொடுப்பான், அதான் 20,000 சம்பாதிக்கலாமே, 200 ரூபா தானே, ஒன்றும் அதில் பெரிய நட்டம் கிடையாது, போனாலும் போயிட்டு போகுது. ஒரு நாளைக்கு 200 ரூபாங்கிறது சாதாரணமாக செலவு பண்ணுற காசு தானே, ஒரு குவார்டர் வாங்குற காசு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அது பெரிய பிரச்சனை ஆகாதுல்ல. அப்போ ஒருத்தர்கிட்ட 200 ரூபா அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஃபீஸ் போடுவாங்க. ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. 200 ரூபா கொடுத்தாங்க போனோம்னா டீ காப்பிலாம் தருவாங்க. சரி 200 ரூபா டீ காப்பி தந்தோம்னாக்கா 20 30, அப்போ பரவாயில்லையப்பா, இன்னும் பெரிய தொகையில் அதில் நம்ம டீ காப்பி இதெல்லாம் தர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாய் கொடுத்து அந்த இடத்துக்கு போவாங்க. ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்குள்ளே இதே மாதிரி உள்ளே போனோடனே இவனை மாதிரி அந்த பில்டிங் ஒரு 500 பேர் உட்காரக்கூடிய இருக்கைகள் இருக்கும். அந்த 500 இருக்கைகளையும் ஆளுகள் உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் தலைக்கு 200 ரூபா வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு நேரடியாக வந்து பேசுவான், ஓகே நீங்களாம் வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குன்னு சொன்னால் அந்த ஜாப் என்ன தெரியுமா, இப்போ நீங்கள்லாம் வந்து உட்காந்தீங்கல்ல, இப்போ நீங்கள் வந்து உட்காரும் பொழுது நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்னாக்கா, நீங்கள் என்ட்ரி கொடுக்கும் பொழுது நீங்கள் யாரை பார்த்து இந்த நம்பருக்கு டயல் பண்ணீங்கன்னு கேட்கும் பொழுது சில பேர் நேரடியாக வந்தீங்க, சில பேர் வந்து இவர் ஏற்கனவே இருக்காரு அவர் என்ன ரெஃபர் பண்ணாருன்னு சொல்லியிருப்பீங்க. அவருடைய நம்பரே நாங்கள் வாங்கியிருப்போம். நல்லா உங்களுக்கு தெரியுதா, இப்போ அவருடைய நம்பரை நாங்கள் வாங்கணும்ல, அதில் இந்த நீங்கள் கொடுத்த 200 ரூபாயில் அவருக்கு ஒரு 50 ரூபாய் கமிஷன் உண்டு. இப்போ அவர் மூலமாக நீங்கள் ஒரு 50 பேர் வந்திருக்கீங்கன்னாக்கா 50 × 50 எவ்வளோ போகும், அது அவருக்கு போகின்ற கமிஷன். இது ஒரு நாளைக்கு இவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்த வேலையும் செய்யாமல் உங்ககிட்ட பேசுனதுனால அவருக்கு 50 × 50 ஒரு ஆளுக்கு போயிருக்கு. இப்படிதான் இங்க உட்காந்துருக்க 500 பேர்ல 200 பேர் எங்களுடைய வாடிக்கையாளர். உங்களுக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்கும் இதே மாதிரி 50 × 50 இங்க போயிட்டு இருக்கு. இதுதான் நான் சொல்லிக் கொடுக்குற பிசினஸ். அப்ப நீங்க வெளில என்ன போறீங்கன்னாக்கா, வெளில போயிட்டு இதே மாதிரி நீங்க பல பேர்கிட்ட சொல்லுங்க, உங்க நம்பர் நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம், அடுத்த மீட்டிங் நீங்க ஆளை கூட்டு வரீங்க, ஒருத்தருக்கு உங்களுக்கு 50 ரூபாய் கமிஷனு, நீங்க அடுத்த லெவலுக்கு போகும்போது 100 ரூபாய் கமிஷனா மாறும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லெவலுங்கிறனால 50 ரூபாய் கமிஷனு, இப்போ நீங்க கூப்பிட்டு வந்து இதே மாதிரி நீங்களும் எந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் சம்பாதிக்கலாம். இதுதான் அந்த வேலையினுடைய சூசகம் அப்படின்னு இப்படிதான் அதுல போயிட்டு இருக்கு. அந்த சதுரங்க வேட்டையில போனோம் பாத்தீங்களா, சேம் மெத்தட். வடிவேல் காமெடி இருக்குல்ல, வடிவேல் அண்ட் பார்த்திபன் நடிச்ச காமெடி இருக்குல்ல, இப்ப நான் என்ன சொல்றது இல்ல, அந்த காமெடி தான் இங்க பல பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ் தான் இவனும் பண்றாங்க. ஒரு எம்எல்ஏ பிசினஸ் சொல்லுவாங்க. இவனுக்கு ஆன்மீகமோ அல்லது பிசினஸ்ல பெரிய எனக்கு இவனை பார்க்கறதுக்கு பல பிசினஸ் மேன்கள் வருவாங்க, பல பிசினஸ் மேக்னெட்டுகள் வருவாங்க, பெரிய பணக்காரர்கள் வருவாங்க. அதை பார்த்து ஏமாந்து போய் இது பிசினஸுக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பான்னு சொல்லிட்டு உள்ள போறீங்க. அந்த பல வருடமாக பணக்காரர்களாக பல தலைமுறை பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த பிசினஸ்மேன் போய் பார்க்கறான்ல, அவன் போய் பார்க்கறதுக்கான காரணம் வேற. அவங்க கிட்ட கான்டாக்ட் இருக்கும். பவர் செக்டார்ல உள்ள பல பேர் வரும்பொழுது ஒரு கான்டாக்டை பிடிச்சி வச்சுப்பான். அந்த நெக்ஸஸ் அந்த கான்டாக்டை யூஸ் பண்றது தான் அந்த பெரிய பணக்காரன். அவங்க கிட்ட போய் அந்த கான்டாக்ட் மூலியமாக பல இல்லீகல் பிசினஸுக்கு நகர்த்ததுக்காக தான் அவன் போய் பார்க்க போவான். இந்த பெரிய பிசினஸ் மேன பெரிய பணக்காரன் பார்க்க போறத பார்த்துட்டு இவன் கொடுத்த ஐடியாவில் தான் பணக்காரனவே ஆயிருக்கான். நீ ஏமாந்து அவங்க போய் உட்காந்துட்டு இருக்க. அப்ப நீ இது பெரிய பணக்காரர்கள் போகும்போது அவன் லிஸ்ட் எடுத்து பாரு, அவன் ஏற்கனவே பணக்காரனா இருப்பான். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் பணக்காரனா ஆயிருக்க மாட்டான். புரியுதா இல்லையா? இப்ப அந்த காலில் அந்த ஸ்கூல்ல போய் பேசினால இதே மாதிரி போன ஜென்மத்துல நீங்க பாவம் பண்ணதுனால தான் இந்த ஜென்மத்துல வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து அப்படி கிண்டல் கிளியா அந்த வார்த்தைகளை சொன்னால, அப்ப அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்றான் அப்படின்னு தான் பொருள். அது அவங்கள மாற்றுத்திறனாளின்னு சொல்லணும். ஆனா அவங்க ஊனமுற்றவங்க
அல்லது வந்து கை கால் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நீ அவங்களை வந்து கிண்டல் கேலி பண்ற. இதுக்கு பேர் பாடி ஷேமிங். மாற்றுத்திறனாளிகளுடைய மனம் புண்படுவது மாதிரி பேசுறதுங்கிறது தவறு. அதனை செஞ்சிருக்க. அப்ப இவன் வந்து மாற்றுத்திறனாளிகளை பாடி ஷேமிங் பண்ணும்பொழுது அப்ப அவனுக்கு புரியுற மாதிரியே சொல்லுவோம். ஏண்டா நாக்குப்பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு நீங்க? உன்னையெல்லாம் தூண்டில கோத்து போட்டாக்கா ஆமை கூட நக்கி பார்க்காது. வந்து உட்காந்துக்கிட்டு மாற்றுத்திறனாளிகளை கிண்டலு கேலி நக்கலு நையாண்டி பெரிய இவரு ஒரு ஆன்மீகத்தை அப்படியே அறுத்து தள்ளிப்பு அடுத்த வேலை பார்ப்பாப்ல. இதுல நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. அதாவது நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து 9 நாள் ஆயிடுச்சு, எனக்கு தெரியாது, நான் எங்கேயும் தலைமறைவுலாம் ஆளை அப்படின்னு ஒரு ஹீரோயிசமா ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. அதில் போற போக்கில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை கிண்டல் கேலி பண்றாப்ல. இந்த மாதிரி நம்ம கல்வி அமைச்சர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சில விஷயம் பேசியிருந்தாரு. அதை நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். அவருடைய ஆதாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது அவருடைய அறிவுக்கும் அவருடைய சிந்தனைக்கும் நம்ம கிட்ட பேசுறதுக்கு இது இருக்காது. இருந்தாலும் என்னுடைய அறிவு கேட்டின மாதிரி நான் சில விஷயங்களை நாளைக்கு வரும்போது ஏர்போர்ட்ல பதில் சொல்றேன் அப்படின்னு கிண்டல் கேலி பண்றாப்புல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் வந்து நிறைய பேசியிருந்தாரு. அதை வந்து பார்க்க முடிகிறது. அவரது கோபத்தையும் அவரது சீற்றத்தையும் என்னால் வந்து மிக தெளிவாக வந்து காண முடிகிறது. ஸோ அவருக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா தகுதி இருக்கான்னு வந்து தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து தமிழ்நாட்டில் சென்னை வந்து இறங்கினோடனே வந்து பகிர்ந்துக்கலாம். அதாவது அன்பில் மகேஷ் அவர்களை அவருடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் நாம பதில் சொல்ல முடியாதுனாக்கா என்ன அர்த்தம்? இவன் என்ன பண்றானாக்க ஊர் முழுக்க போய் உட்காந்துக்கிட்டு தான் பெரிய அறிவாளி, தான் பெரிய சிந்தனைவாதி, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னா நான் தான் பரம்பொருள், நான் தான் மகாவிஷ்ணு, நான் தான் கடவுள், உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் என்னிடம் பதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவன் ஒரு அமைச்சர். நீ பரம்பொருள்னு சொல்ற, எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குன்னு சொல்ற. ஒரு அமைச்சருடைய கேள்வி இந்த மாதிரி அமைச்சர் கேட்டிருக்காரு, நாளைக்கு வந்து நான் பதில் சொல்றேன்னு சொல்லலாம். அல்லது இந்த வீடியோவிலேயே பதில் சொல்லியிருக்கலாம். அதை விட்டு போட்டு அவர் கேள்வி கேட்டிருக்காரு, அவருடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் அது நம்மளால பதில் சொல்லணும்னு தெரியல அப்படின்னாக்க நீ என்ன பெரிய டைகர் ஃபயரான்னு நான் கேட்கிறேன். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கிற அந்த அமைச்சர் மீது நமக்கு இந்த விஷயத்தில் நிறைய விமர்சனம் இருந்தால் நம்ம முன் வச்சிருக்கோம். அது வேற. இன்னமும் விமர்சனம் இருந்தால் நம்ம வைக்க தான் போறோம். அதில் குறைபாடுகள் இருக்கா நம்ம சொல்ல தான் போறோம். போற வர நாக்கு பூச்செல்லாம் சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கினாக்கா அதுக்கு இங்கே வேலை கிடையாது ராஜா. அதெல்லாம் வேற எங்கேயாவது. ஓகேவா? இல்ல நான் வந்து அமைச்சர் அவர்களை கிண்டல்லாம் பண்ணலங்க. உண்மையிலேயே ஃப்ரம் தி ஹார்ட் என்னுடைய வார்த்தையா இருந்தாங்க. அவர் கேட்டிருக்காரு, அதுக்கு அவருடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் என்கிட்ட பதில் இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறது உண்மையில நான் சொன்ன வார்த்தை. அப்படின்னாக்கா ஒரு சாதாரண ஒரு அமைச்சர், அந்த அமைச்சருடைய கேள்விக்கே உங்ககிட்ட பதில் இல்லைனாக்கா இப்போ லட்சம் மக்கள் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கும்? அப்ப அவர் கேட்குற கேள்வி உங்கள்கிட்ட பதில் இல்லைனாக்கா உன்னைய விட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மேல இருக்காப்ல, அறிவு சிந்தனை மேல இருக்காப்ல. அப்ப நீ எப்படி மகாவிஷ்ணு நீ இருக்கிற இடத்துலையும் போய் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், கடவுளை அடைகிற வழி நான் சொல்றேனாக்கா அப்போ நீ டுபாக்கூர், உன்னைய விட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பெட்ரு. அப்புறம் டுபாக்கூர் ஒத்துக்கிறியா? நீ டுபாக்கூரா அல்லது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கிண்டல் பண்ணியா? நீயே சொல்லு. ஸோ இந்த டுபாக்கூர் தற்கொலை நம்ம நாக்குப்பூச்சி மகாவிஷ்ணுவோடைய வீடியோ மிச்சம் இருந்தது தான் அந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் அந்த நாக்கு பூச்சை